Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. In the video la நம்ம Chevron stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நார்மல் Chevron stitch அதுக்கு அப்புறம் டபுள் Chevron stitch ரெண்டுமே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி thread மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ரெண்டு parallel line draw பண்ணிக்கோங்க. Draw பண்ணிட்டு இப்படி first lineல thread மேல எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் distance தள்ளி இந்த மாதிரி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போ இந்த குத்திருப்பீங்க இல்லையா அந்த த்ரெட்டை எடுத்ததுக்கு குத்துனதுக்கு சென்டர் பாயிண்ட்ல திரும்பி த்ரெட்டை மேலே எடுங்க. இப்போ இந்த இடத்துல வரும். இப்போ வந்து இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு லைனுக்கு சென்டர்ல ஸ்டிச் வந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் லைன்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு திரும்பவும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணி சென்டர்ல எடுக்கணும். இப்போ த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில எடுக்கும்போது சென்டர்ல வரணும். அதே மாதிரி தான் இப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் வந்து இங்க இருந்து சென்டர்ல வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுதான் வந்து நார்மல் செவ்ரான் ஸ்டிச். இப்போ த்ரெட் அடியில் எடுத்துக்கோங்க. அடியில் எடுத்துட்டு எப்பயும் போல நாட் போட்டுடலாம். இப்போ இதுலேயே டபுள் செவ்ரான் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வேற ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு அடியில் கேப் இருக்கு இல்லையா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் எடுத்துக்கிற த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். திரும்பவும் இங்கே வரைக்கும் குத்திட்டு சென்டர் பாயிண்டில் திரும்ப நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் சென்டர் பாயிண்டில் குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த சைடு இந்த எல்லோ முடியுது இல்லையா அந்த சைடு த்ரெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணி இந்த சென்டர் பாயிண்டில் மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது த்ரெட் வந்து இந்த சைடாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சென்டர் பாயிண்டில் குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த சைடு த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். திரும்பி இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை செவ்ரான் ஸ்டிச். இது வந்து டபுள் செவ்ரான் ஸ்டிச். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சை வச்சு எப்படி இந்த டிசைனுக்குள்ளே ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கார்னரில் இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு லைனையும் இந்த மாதிரி பேரலல் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட் லைனாக வச்சுக்கலாம். இங்கேருந்து இதுக்கு சென்டரில் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த லைனை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம சிங்கிள் கலரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த இடத்துல த்ரெட்டை கீழே எடுத்துக்கலாம். கீழே எடுத்துகிட்டு நாட் போட்டுருங்க. ஓகே, இதுக்கு மேலே டபுள் செவ்ரான் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்னொரு கலர் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேப் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பி இதோட சென்டரில் த்ரெட்டை மேலே எடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாமே ஃபில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இருக்கிற டிசைனும் ஃபில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ செவ்ரான் ஸ்டிச்சுக்கும் ஹெரிங் போன் ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்லைனும் சேர்ந்து ஃபில் ஆயிரும். ஆனால் ஹெரிங் போன் ஸ்டிச்சில் அவுட்லைன் ஃபில் ஆகாது. பாருங்கள், உள்ளே மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும், அவுட்லைன் ஃபில் ஆகிருக்காது. பாருங்கள், இதோட அவுட்லைன் ஃபில் ஆகலை, உள்ளே மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. ஆனால் செவ்ரான் ஸ்டிச்சில் அவுட்லைனும் இந்த மாதிரி ஃபில் ஆயிரும். இந்த ஷெவ்ரான் ஸ்டிச் வச்சு எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே இன்னரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுருக்கேன். பாருங்கள், அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த டாட்லேருந்து செகண்ட் சர்க்கிளுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை குத்திக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டு வந்து நீடிலுக்கு இந்த சைடு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்துடுங்க. அவுட்டர் சர்க்கிளில் நம்ம நார்மலாக வந்து ஷெவ்ரான் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, இப்படி சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு குட்டியாக ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஸ்டிச் பண்ணி சென்டரில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த சென்டர்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு ஸ்டிச், சென்டர்லேருந்து மிடில் லைனுக்கு ஸ்டிச் போடணும். இப்போது இந்த த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். பார்த்துக்கோங்க, நீடிலுக்கு அடியில் இருக்கணும். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் லேயரில் ஷெவ்ரான் ஸ்டிச். நெக்ஸ்ட் அதே மாதிரி
இப்போ பாருங்கள், இது வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. திரும்பி இங்கே வர தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ த்ரெட் அடியில் எடுத்துக்கலாம். இதுதான் ஷெவ்ரான் ஸ்டிச்சு. இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.